யார் இந்த வீரப்பன்? ஃபஸ்ட்டு நாம் பார்க்கணும் அப்படின்னாக்க 1952 கோபிநத்தம் அப்படின்னு சொல்லப்படுற செங்கப்பாடியில் கூசு முனியசாமி கவுண்டர் அவருக்கு மகனா பிறந்தவர் தான் வீரப்பன். இவருக்கு மூத்த சகோதரர் மாதையன் அப்படின்னு ஒருத்தர் இருந்து சமீபத்தில் இறந்து போனார். இவரோட இளைய சகோதரர் அர்ஜுனன். அது மட்டும் இல்லாமல் இவருக்கு முனியம்மாள் மாரியம்மாள்னு 2 சகோதரிகளும் இருக்காங்க. இவரோட குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் அத்தனை பேருமே இறந்து போயிட்டாங்க. இவரோட மனைவி மற்றும் மகள்கள் மட்டும்தான் இப்போ இருக்காங்க. சரி, இந்த வீரப்பன் 3 மாநில அதிரடிப்படையினரும் தேடக்கூடிய ஒரு நபராகவும் 3 மாநில போலீசாருக்கும் சிம்ம படமாகவும் இருந்ததற்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த வரலாறு அப்படிங்கிறது ஆங்கிலேயர் காலத்திலிருந்து தொடங்குது. ஏன் அப்படின்னா, மேட்டூர் அணை கட்டப்படும் போது அதற்குள்ள கிட்டத்தட்ட 60 கிராமங்கள் மூழ்கடிக்கப்பட்டுச்சு. சரியா சொல்லணும்னா 60 கிராமத்தை நிலத்தை கையகப்படுத்தி அதுக்குள்ளதான் மேட்டூர் அணை கட்டப்பட்டுச்சு. இப்பவும் மேட்டூர் அணைக்குள்ள இந்த 60 கிராமங்களும் மூழ்கி தான் கிடக்கு. அந்த காலகட்டத்தில் ஆங்கிலேயர்கள் என்ன செஞ்சிட்டாங்க அப்படின்னா, அந்த 60 கிராமத்தை சேர்ந்த மக்களுக்கும் இந்த காட்டு பகுதிகளுக்குள்ள எங்க வேணாலும் போய் நீங்க குடிசை போட்டு தங்கிக்கிங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதனால அந்த 60 கிராமத்திலும் இருந்த மக்கள் அங்கங்க போய் ஒரு கும்பலா குடிசை போட்டு தங்கினாங்க. அதாவது அணைக்குள்ள இருந்த செங்கப்பாடிங்கிற கிராமத்தை சேர்ந்த மக்கள் கர்நாடக பகுதியில் மொழிவாரி மாநிலம் பிதிக்கப்படுறதுக்கு முன்னாடி இப்ப இருக்கிற கர்நாடக எல்லை பகுதியான கோபிநத்தம் அப்படிங்கிற இடத்துல போய் குடிசை போட்டு தங்கினாங்க. அதுதான் செங்கப்பாடி அப்படின்னு சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாம ஏமனூர், சிங்காபுரம்னு ஏகப்பட்ட ஊர் மக்கள் அங்கங்க போய் குடிசை போட்டு தங்கினாங்க. அவங்க மேட்டூர் அணைக்குள்ள இருக்கும்போது அவங்களோட ஊர் பேர் என்னவா இருந்துச்சோ அதை தான் இப்ப அவங்க தங்கி இருக்க இடத்துக்கும் வச்சிருக்காங்க. இதுல முக்கியமான இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னாக்க, அணை கட்டுறேன் அப்படிங்கிறதுக்காக இவங்களோட கிராமத்தை கையகப்படுத்தின ஆங்கிலேய அரசு இவங்களுக்கு மாற்று இடம் கொடுத்துச்சே தவிர இவங்களுக்கான பிழைப்பதற்கான வழியை உருவாக்கி கொடுக்கவே இல்லை. அந்த பகுதிகளில் பெரும்பாலும் காவேரி ஆத்துல மீன் பிடிச்சி வளர்ந்துகிட்டு இருந்தவங்க தான் இந்த ஊரை சேர்ந்த மக்கள். அவங்க அந்தந்த பகுதிகளில் போய் குடிசை போட்டு தங்கினதால அவங்களுக்கு வாழ்வாதாரம், வேலை வாய்ப்பு அப்படின்னு எதுவுமே ஏற்படுத்தி கொடுக்கப்படலை. இதனால அந்த பகுதி மக்கள் எல்லாமே வேட்டையை தொழிலாகவும் வச்சிருந்தாங்க. காட்டுக்குள்ள போய் வேட்டையாடுறது, மான்களை சுடுறது, முஸ்கோந்திங்கிற கருங்குரங்குகளை சுடுறது, இது மாதிரி அந்த கறிகளை எடுத்துட்டு போய் தர்மபுரி, பெண்ணகரம் இந்த பகுதியில் விற்பனை செய்கிறது. இப்படி தான் அவங்களோட வாழ்க்கை அப்படிங்கிறது ஓடிக்கிட்டு இருந்தது. அந்த காலகட்டத்திலலாம் பார்த்தீங்கன்னா மான் வேட்டை அப்படிங்கிறதுக்கு அரசாங்கமே அனுமதி கொடுத்துருந்தது. சும்மா வாய்மொழி உத்தரவாக மட்டும் பெண் மானை சுடக்கூடாது, அது இனப்பெருக்கத்துக்கு பாதிப்பு உண்டாக்கும் அப்படிங்கிறதுக்காக ஆண் மானை சுட்டுக்கலான்னு அனுமதியும் கொடுத்துருந்தாங்க. இப்படி வேட்டையை மட்டுமே தொழிலாக கொண்டு வாழ்ந்துகிட்டு இருந்த அந்த பகுதி மக்கள், அதே மாதிரி வீரப்பன் அவர்களோட தந்தை கூசு முனியசாமி கவுண்டரும் வேட்டையை தான் தொழிலாக செஞ்சுக்கிட்டு இருந்தார். அவர் காட்டு பகுதிகளுக்குள்ள போய் வேட்டையாடி அந்த கறியை வீரப்பன் அவர்களோட தாயார் ஊருக்குள்ள போய் வித்துட்டு வந்து தன்னோட பிள்ளைகளுக்கு அதை வச்சு தான் சோறு போட்டிருக்காங்க. இந்த சூழல்ல வீரப்பன் அவர்கள் படிக்கிறதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை. அந்த பகுதிகளில் சாதாரணமாக ஆடு மாடு மேய்ச்சிக்கிட்டு தான் இருந்தார். அந்த காலகட்டத்தில் வீரப்பன் அவர்களோட உறவினரான இப்பவும் குளத்தூர் பகுதியில் அவரோட குடும்பத்தினர் எல்லாரும் இருக்காங்க. இவர் தான் வீரப்பன் அவர்களுக்கு குருவாகவும் சொல்லப்படுறாரு. அவர் யார் அப்படின்னா சேவி கவுண்டர். சேவி கவுண்டருக்கு அரசாங்கமே துப்பாக்கி கொடுத்து வேட்டையாடுறதுக்கான அனுமதியும் கொடுத்திருந்தது. அது எதுக்காக அப்படின்னாக்க, மேட்டூர் அணை கட்டப்பட்ட காலகட்டத்தில் அணை நிரம்பி ஊருக்குள்ள தண்ணி வந்துடும். அப்படி வரும்போது மேட்டூர் அணையில் இருக்கக்கூடிய முதலைகள் ஊருக்குள்ள புகுந்துடும். அதனால அந்த முதலைகளை திருப்பி ஆத்துக்குள்ள விடுறதுக்கும், தவறி வீட்டுக்குள்ள நுழையிற மனிதர்கள் வசிக்கிற பகுதிகளுக்குள்ள நுழையக்கூடிய முதலைகள் எல்லாம் சுடுறதுக்காக அவருக்கு அரசாங்கமே துப்பாக்கியும் கொடுத்திருந்தது. இந்த துப்பாக்கிகளை வச்சுக்கிட்டு அந்த காலகட்டத்தில் சேவி கவுண்டர் யானைகளையும் வேட்டையாடிக்கிட்டு இருந்தார். யானை தந்தம் அப்படிங்கிறது அழகு சாதன பொருட்கள் தயாரிக்கிறதுக்கு பெரிய அளவில் விலை போச்சு. இன்னைக்கும் கூட தொடர்ந்து யானை வேட்டைகள் அப்படிங்கிறது நடந்துகிட்டு இருக்கு. வீரப்பன் அவர்களுக்கும் 10 வயசுக்குள்ளேயே யானை வேட்டை நாமனும் போகணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வம் உண்டாயிடுச்சு. அவருக்கு மாடு மேய்க்கிறதுல இன்ட்ரெஸ்ட் இல்லை. இதனால தன்னோட தந்தை மூலியமா சேவி கவுண்டர் கிட்ட சேர்ந்தாரு. வீரப்பன் அவர்களுக்கு சிறு வயதிலேயே குறிப்பாத்து சுடக்கூடிய அந்த திறன் அப்படிங்கிறது இருந்திருக்கு. இது இயல்பிலேயே அவருக்கு வந்திருக்கும் போல. ஏன்னா அவரோட தந்தை ஆரம்ப காலகட்டத்தில் வேட்டையாடும் போதெல்லாம் வீரப்பன் பார்த்து தான் வளர்ந்திருக்காரு. இதனால 10 வயதிலேயே சேவி கவுண்டர் கூட சேர்ந்து யானை வேட்டைக்கும் போயிட்டாரு. வீரப்பன் அவர்களோட தைரியத்தையும் அவரோட திறமையும் பார்த்த சேவி கவுண்டர் தன்னோட வாரிசே வீரப்பன் தான்
அப்படின்னு அவர் கூட இருந்த மற்ற வேட்டைக்காரர்கள் கிட்ட சிலாகிச்சு பேசியிருக்காரு. ஒரு கட்டத்துக்கு மேல சேவி கவுண்டர் கிட்ட இருந்து வீரப்பன் அவர்கள் பிரிஞ்சு வந்து தனக்கான ஒரு டீமை உருவாக்கிக்கிட்டு யானை வேட்டை ஆட ஆரம்பிச்சாரு. செங்கப்பாடியில தொடங்கி அப்படியே ஈரோடு வழியா ஊட்டி மலைக்காடுகள், கர்நாடக எல்லை பகுதிகள்னு பறந்து விரிஞ்ச அந்த காடுகள்ல யானைகளை வேட்டையாடி தந்தத்தை எடுத்துக்கிட்டு இருந்திருக்காரு. இப்படி தந்த வியாபாரத்துல நிறைய பணம் வந்ததால வீரப்பன் அவர்களுக்கு நிறைய நண்பர்களும் உருவானாங்க. நிறைய நண்பர்களை சேர்த்துக்கிட்டு யானை வேட்டையவே தொழிலா நடத்திக்கிட்டு இருந்தாரு. இதனால பணம் ஒரு பக்கம் பெருகிட்டு இருந்தது. செங்கப்பாடியில அன்றாடம் கஷ்டப்படுற ஏழை மக்களுக்கு நிறைய தாங்கிட்டே இருந்து கிடைக்கிற பணத்துல உதவியும் செஞ்சிருக்காரு. 1979 செங்கப்பாடியில சொந்தமா ஒரு பெருமாள் கோவில் கட்டுற அளவுக்கு அவர்கிட்ட பணம் அப்படிங்கிறது இந்த யானை வேட்டை மூலியமா வந்திருக்கு. இந்த சூழல்ல யானை வேட்டையில ஈடுபடக்கூடிய மொழுக்கன் என்கின்ற வீரப்பனை பிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வனத்துறையினரும் ஒரு பக்கம் தேட ஆரம்பிச்சிருக்காங்க. கர்நாடக வனத்துறை, தமிழக வனத்துறைன்னு வீரப்பன் அவர்களை தேடிக்கிட்டு இருந்திருக்காங்க. ஆனா வீரப்பன் யார் அப்படின்னு அவங்களால கண்டுபிடிக்கவே முடியல. ஊருக்குள்ள வந்தாலும் ஊர் மக்கள் வீரப்பன் நிறைய உதவி செஞ்சிருக்காரு அப்படிங்கறதால அவரை காட்டி கொடுக்க தயாராகவும் இல்லை. அது மட்டும் இல்லாம அந்த காலகட்டத்திலேயே வீரப்பன் அவர்களோட குழுவுல 35க்கும் மேற்பட்டவர்கள் இருந்திருக்காங்க. இதுல 15 நபர்களுக்கு மேல ஆயுதங்களும் வச்சிருந்திருக்காங்க. சர்வசாதாரணமா 10 போலீசார் 10 வனத்துறை சேர்ந்தெல்லாம் பிடிச்சிட முடியாது. அந்த அளவுக்கு காடு சார்ந்த அறிவும் அவர்கிட்ட இருந்திருக்கு. அதன் பிறகு வீரப்பன் அவர்களை தேடி போகணும் அப்படின்னு முடிவு பண்ணப்பெல்லாம் எல்லா நேரத்திலையும் தோல்விதான் அவங்களுக்கு கிடைச்சது. இந்த சூழல்ல வீரப்பன் அவர்களுக்கு எதிரிகளா அவங்களோட பங்காளிகள் கோட்டையூர் ஐயன் வகையரா இருந்தாங்க. அவங்க எப்படியாவது வீரப்பனை கொல்லணும் அப்படின்னு நினைச்சாங்க. இதுக்கான முக்கிய காரணம் என்ன அப்படின்னா யானை வேட்டையில அவங்களுக்குள்ள நடந்த தொழில் போட்டி தான். இருந்தாலும் வீரப்பன் அவர்களை அவங்களால ஒன்றும் செய்ய முடியல. ஏதாவது ஒரு சூழல்ல வீரப்பனை கொன்னுடணும் அப்படின்னு தேடிக்கிட்டு இருந்திருக்காங்க. இப்படிப்பட்ட சூழல்ல தான் டிஎஃப்ஓ சீனிவாசன் அப்படிங்கிறவர் வீரப்பன் தேடுதல் வேட்டையில தீவிரமா ஈடுபட்டாரு. அவருக்கு உதவியா இருந்த வாசுதேவமூர்த்தி அப்படிங்கிறவர் வீரப்பனை எப்படியாவது பிடிக்கணும் அப்படிங்கிறதுக்காக அவரோட பங்காளிகள் மூலமா முயற்சி செஞ்சிருக்காரு. பங்காளிகளும் அதுக்கு உதவியும் செஞ்சிருக்காங்க. இந்த விஷயம் வீரப்பன் அவர்களுக்கு எப்படியோ தெரிஞ்சிருச்சு. பங்காளிகளை கண்டிக்கணும் அப்படிங்கிறதுக்காக நிறைய பேர்கிட்ட சொல்லி அனுப்பிச்சிருக்காரு. ஃபாரஸ்ட்காரன் கூட சேர்ந்துக்கிட்டு என்னகிட்ட மோதாத, அப்புறம் நடக்கிறதே வேற அப்படின்னு முடிஞ்சதை செஞ்சுக்க அப்படின்னு அவங்களும் சொல்லியிருக்காங்க. இந்த சூழல்ல தான் 1986 ஐயன்னன் பங்காளிகளில் மிக முக்கியமான 2 பேர், அதாவது மாதையன், தங்கவேலு அப்படின்னு அவங்க 2 பேரையும் வீரப்பன் அவர்களோட குழுவோட சேர்ந்து சுட்டு கொன்னு அவர்களோட உடலை துண்டு துண்டா வெட்டி காவிரி ஆத்துல மீனுக்கு இரையாவும் போட்டாங்க. இதனால மீதம் இருந்த ஐயன்னன் குழுவினர் வீரப்பனை எப்படியாவது கொல்லணும்னு தேடவும் ஆரம்பிச்சாங்க. ஒரு கட்டத்துக்கு மேல யானை வேட்டையில இருந்த தந்தங்களை வீரப்பன் அவர்கள் விற்பனை செய்யறதுக்காக பெங்களூர் போகும்போது ராஜாமணி அப்படிங்கிறவரால காட்டி கொடுக்கப்பட்டு கைதும் செய்யப்பட்டாரு. கைது செய்யப்பட்ட வீரப்பன் அவர்களை எப்படியாவது கொலை செய்யணும் அப்படின்னு நினைச்சாங்க. ஏன் அப்படின்னா வீரப்பன் அப்படிங்கிற ஒரு நபரை கொலை செஞ்சிட்டாலே அதன் பிறகு யாரும் யானை வேட்டை ஆடமாட்டாங்க, அந்த பயம் இருக்கும் அப்படின்னு நினைச்சு வீரப்பனை கொலை செய்யணும் அப்படின்னு முயற்சி செஞ்சாங்க. அன்னைக்கு பெங்களூர்ல சார்க் மாநாடு நடந்துச்சு. இந்த நேரத்தில் ஒரு என்கவுண்டர் வேணான்னு நினைச்ச வனத்துறையும் காவல்துறையும் அடுத்த நாள் வீரப்பனோட கதையை முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி வனத்துறைக்கு சொந்தமான மாளிகையில கொண்டு போய் அடைச்சி வச்சிருந்தாங்க. ஆனா அன்னைக்கு இரவே வீரப்பன் அவர்களுக்கு நாம கொல்லப்படுவோம் அப்படிங்கிற விஷயம் இன்னொரு வனத்துறை ஊழியர் மூலமா தெரிய வந்துருச்சு. இதனால அங்கிருந்து அவர் தப்பிச்சும் வந்தாரு. தான் எங்க இருக்கோம், எந்த காட்டுப்பகுதியில் இருக்கோன்னு தெரியாம காடு மேடு எல்லாம் தேடி அலைஞ்சி ஒரு வழியா தன்னோட நண்பர்களோட வந்து சேர்ந்தாரு. அதன் பிறகு இதுக்கு மேல எப்பவுமே நாம போலீஸ் கையில பிடிபடவே கூடாது அப்படின்னு வீரப்பன் ரொம்ப உறுதியா இருந்தாரு. பங்காளிகள் தான் காட்டி கொடுத்துருப்பாங்க அப்படிங்கிறதுக்காக பங்காளிகளில் மீதம் இருக்கிற ஐயன்னன், ஐயன்துரை, தனபால் இவங்க எல்லாத்தையும் மொத்தம் 5 பேரை தேன்கல் முனியப்பா கோவிலில் வச்சு சமாதான பேச்சுவார்த்தைக்கு வர சொல்லி எல்லாத்தையுமே அங்கேயே சுட்டு கொன்னாரு. மீதம் இருந்த 5 பங்காளிகளும் கொல்லப்பட்டாங்க. இதுல ஐயன்னனோட மகன் கோட்டையூர் மாதேஷ் மட்டும் அங்கே இருந்து தப்பிச்சு ஓடிட்டாரு. அவரு நடந்த சம்பவங்களை ஏற்கனவே நம்ம சேனல்ல பேட்டியாகவும் கொடுத்திருக்காரு. அவரோட பேட்டி நம்ம சேனல்ல இருக்கு. அந்த வீடியோட லிங்கை டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. பங்காளிகள் கொலை செய்யப்பட்ட பிறகு வீரப்பன் சந்தன மர கடத்தலுக்கு தீவிரமா
மாற ஆரம்பிச்சிட்டாரு. யானை வேட்டையில் பெரிய அளவில் வருமானம் இல்லை. ஒரு யானையை விரட்டிக்கிட்டு போய் கூட்டத்திலேருந்து பிரித்து சுட்டு கொன்று தந்தத்தை எடுக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அதனால் சந்தன மரம் விற்பனை செய்யலான்னு இறங்கிட்டார் தீவிரமாக. சந்தன மர கடத்தலில் நிறைய காசும் பொருள ஆரம்பிச்சுது. இந்த நேரத்தில் தான் அவருக்கு சந்தன கடத்தல் வீரப்பன் அப்படிங்கிற பேரும் வர ஆரம்பிச்சுது. இதன் பிறகு இவரோட தேடுதல் வேட்டை அப்படிங்கிறது இன்னும் அதிகமாயிடுச்சு. இந்த சூழலில் தன்னை தேடி வரக்கூடிய எத்தனையோ வனத்துறை ஊழியர்கள், ரேஞ்சர்கள், காவலர்கள் எல்லாத்தையும் அடித்து விரட்டியிருக்காரு. இவரை பிடிக்கணும் அப்படிங்கிறதுல தீவிரமாக இருந்த ரேஞ்சர் சிதம்பரம் அப்படிங்கிறவரை இவர் கொலையும் செஞ்சுட்டாரு. இவரோட அண்ணன் மாதையன் மேலே பொய் வழக்கு போட்டு கைது செஞ்சதால தான் அவரை கொலை செஞ்சார். அதன் பிறகு தீவிரமாக தேடவும் ஆரம்பிச்சிட்டாங்க. தமிழக அதிகாரிகளை வீரப்பன் கொலை செஞ்சார் அப்படின்னா முதல் கொலை இந்த ரேஞ்சர் சிதம்பரம் தான். அதன் பிறகு இரு மாநில போலீஸாரும் சேர்ந்து தேடவும் ஆரம்பித்தாங்க. 1990களில் வீரப்பன் குழு அப்படிங்கிறது பெரிய அளவில் மாறி சந்தன மர கடத்தலில் தீவிரமாகவும் இருந்துச்சு. மறுபடியும் டிஎஃப்ஓ சீனிவாசன் வீரப்பனை எப்படியாவது பிடிக்கணும் அப்படிங்கிறதுக்காக அந்த பகுதி மக்களுக்கு நிறைய நன்மைகளும் செய்ய ஆரம்பித்தார். செங்கப்பாடி ஊர் மக்களோட அனுமதியும் ஆதரவும் இல்லாமல் வீரப்பனை பிடிக்க முடியாதுங்கிறதுல உறுதியாக இருந்தார். இதனால் செங்கப்பாடி மக்கள்கிட்ட கோவில் கட்டி கொடுக்கறது, அவங்களுக்கு தேவையான மருத்துவ உதவிகளை செய்கிறது, இந்த மாதிரி வேலைகள்லாம் செஞ்சு மக்கள்கிட்ட நல்ல அதிகாரி அப்படின்னு பேரும் எடுத்தார். இதனால் வரைக்கும் வீரப்பன் தேடுதல் வேட்டையில் ஒரு நல்ல அதிகாரி அப்படின்னு அந்த பகுதி மக்களே சொல்கிறது இந்த டிஎஃப்ஓ சீனிவாசன் அவர்களை மட்டும்தான். இப்படி இருக்கிற சூழலில் வன ஊழியர் மோகனையா அப்படிங்கிற ஒருத்தர் பெரிய அளவில் அந்த பகுதி மக்களை துன்புறுத்திக்கிட்டு இருந்திருக்காரு. சாதாரணமாக மாடு மேய்க்க கூட காட்டுக்குள்ளே போகக்கூடாது அப்படின்னு அடித்து தரத்தியிருக்காரு. தீவிர கன்னட வெறியரான இவர் தமிழக மக்களை கண்டாலே பிடிக்காது. நிறைய பேரை போலி என்கவுண்டரில் சுட்டு வீரப்பன் கூட்டாளிகள்னு கணக்கும் காமிச்சிருக்காரு. 1990களில் வீரப்பன் இவரை சுட்டும் கொன்னாரு. இது எப்படி நடந்துச்சுங்கிற வீடியோவும் நம்மளோட சேனலில் தனியாக கொடுத்துருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. அவர் கொலை செய்யப்பட்ட பிறகு மறுபடியும் தேடுதல் வேட்டை அப்படிங்கிறது தீவிரம் அடைஞ்சுது. இப்போதான் மாதேஸ்வரன் மலைக்கு எஸ்ஐ தினேஷ் அப்படிங்கிற ஒருத்தர் பணிக்கு வந்தார். கடுமையான கன்னட வெறியராக தான் இவரும் இருந்திருக்கிறாரு. அந்த பகுதி மக்கள், அந்த ஊர் மக்கள் எல்லாத்தையும் அடித்து சித்திரவதை பண்ணியிருக்காரு. எல்லார்கிட்டையும் போய் பணம் கேட்கறது, பணம் தரலன்னா அவங்கள வீரப்பன் ஆட்கள்னு அடித்து தொந்தரவு பண்ணுறது, அந்த ஊரில் இருக்கிற எல்லா வீட்டுக்குள்ளேயும் போய் நீங்கள் தான் வீரப்பனுக்கு அரிசி பருப்பு கொடுக்குறீங்க, சாப்பாடு கொடுக்குறீங்கன்னு இஷ்டத்துக்கு அடித்து பெண்கள், வயதில் முதியவர்கள், கர்ப்பிணிகளை கூட சித்திரவதை பண்ணியிருக்காரு. ஒரு கட்டத்துக்கு மேலே வீரப்பன் மிக முக்கியமான ஒரு நபராக அந்த பகுதி மக்களுக்கு நல்லது செஞ்சுக்கிட்டு இருந்த டிஎஃப்ஓ சீனிவாசனை 1991ல் தன்னோட தம்பி அர்ஜுனன் மூலமா தான் சரணடைகிறேன்னு சொல்லி அவரை கூட்டிக்கிட்டு வான்னு சொல்லி அழைச்சிட்டு வர வச்சுட்டாரு. இறக்கியம் பள்ளம் அப்படிங்கிற இடத்துல சமாதான பேச்சுவார்த்தைக்காக போன டிஎஃப்ஓ சீனிவாசனை வீரப்பன் குழுவினர் சுட்டு கொன்னாங்க. வீரப்பன் குழுவில் முக்கியமான நபராக இருந்த கொலந்தான் தான் டிஎஃப்ஓ சீனிவாசனை முதல் குண்டு சுட்டது. அதன் பிறகு வீரப்பனும் அவரை சுட்டு அவரோட தலையை துண்டிச்சு எடுத்துட்டு போய் உடலையும் கருக்கிட்டாங்க. இந்த கொலை தான் வீரப்பன் அவர்களோட வாழ்க்கையை புரட்டி போட்டுச்சு அப்படின்னு சொல்லணும். ஒருவேளை டிஎஃப்ஓ சீனிவாசன் உயிரோட இருந்திருந்தா வீரப்பன் அவர்கள் பொது மன்னிப்பு வழங்கப்பட்டு கூட இருக்கலாம். அந்த காலகட்டத்தில் பெரிய அளவில் குற்றங்கள்லாம் அவர் பேரில் இல்லை. அதன் பிறகு பெரிய அளவில் கூட்டு அதிரடிப்படை அமைக்கப்பட்டு வீரப்பன் தேடுதல் வேட்டை அப்படிங்கிறது தீவிரப்படுத்தப்பட்டுச்சு. தமிழ்நாட்டை சேர்ந்த கராத்தே கோபாலகிருஷ்ணன்கிற எஸ்பி தலைமையில் ஒரு டீம் ஃபார்ம் பண்ணப்பட்டுச்சு. இவர் கடுமையான ஒரு காவல் அதிகாரியாக இருந்திருக்காரு. வீரப்பனுக்கு அரிசி பருப்பு கொடுக்குறவங்க, வீரப்பனுக்கு உதவி செய்யக்கூடியவர்கள், வீரப்பனுக்கு உளவு சொல்லக்கூடியவர்கள்னு எல்லாத்தையும் அடித்து உதச்சி சித்திரவதையும் பண்ணியிருக்காரு. வீரப்பன் குழுவில் இருந்துட்டு இனிமேல் நமக்கு இந்த வேலை வேண்டாம் அப்படின்னு நிறைய பேர் அந்த காலகட்டத்திலே ஒதுங்கியிருக்காங்க. அதில் முக்கியமான ஒரு நபர் தான் வீரப்பன் அவர்களோட கடைசி வரைக்கும் இருந்த சேத்துக்குழி கோவிந்தனோட அண்ணன் குழந்தை பையன். இந்த குழந்தை பையன் உள்ளிட்ட நபர்களை எல்லாத்தையுமே வீரப்பனை நீங்கள் தான் காட்டி கொடுக்கணும்னு தன்னோட கஸ்டடியிலேயே வச்சுக்கிட்டு வீரப்பன் தேடுதல் வேட்டையை இவர் தொடர்ச்சியாக செஞ்சுக்கிட்டே இருந்திருக்காரு. அது மட்டும் இல்லாமல் வீரப்பனை பிடிச்சிட்டு தான் நான் கல்யாணம் பண்ணுவேன், அது வரைக்கும் கல்யாணமும் பண்ண மாட்டேன் அப்படின்னு சவாலும் விட்டாரு. இந்த விஷயம் வீரப்பன் அவர்களுக்கு தெரிஞ்சு ரொம்பவே கொதிச்சு போயிட்டாரு. 1993ல் கொளத்தூர் சந்தையில் ஒரு வேஷ்டியில் டே கராத்தே கோபாலகிருஷ்ணா அப்படின்னு அவரோட சாதியவும் எழுதி ஆம்பளையா இருந்தா பாலாருக்கு பக்கத்தில் இருக்கிற சுரக்கா மடுவுக்கு வா அப்படின்னு சொல்லியிருக்காரு. உணர்ச்சி வசப்பட்ட கராத்தே கோபாலகிருஷ்ணனும் தன்னோட டீமை அழைச்சிக்கிட்டு ஆள்காட்டிகளையும் அழைச்சிக்கிட்டு நேராக சுரக்காய் மடுவுக்கு போயிருக்காரு. அப்போ கன்னி வெடி தாக்குதல் நடத்தி 2 வேணும் தலைகீழாக தூக்கி மரத்தில் தொங்க விட்டுருக்காரு வீரப்பன். இந்த தாக்குதலில் பேர் கொல்லப்பட்டிருக்காங்க, நிறைய பேர்
கை கால் செதஞ்சு போயும் இருக்காங்க. இன்னைக்கும் இந்த விபத்தில் காயமடைஞ்ச இருசா கவுண்டர் அப்படிங்கிறவரும் கிளமெண்ட் அப்படிங்கிறவரும் உயிரோடு தான் இருக்காங்க. இவங்களுக்கெல்லாம் பெரிய அளவில் நிவாரணமும் கொடுக்கப்படலை. ஆனால் கராத்தே கோபாலகிருஷ்ணன் இதில் அதிர்ஷ்டவசமாக கடுமையான காயத்தோட உயிர் பிழைச்சிட்டாரு. நிறைய அப்பாவிகள் இதில் கொலை செய்யப்பட்டுட்டாங்க. இதில் வீரப்பன் அவர்களுக்கும் பெரிய வருத்தமும் இருந்திருக்கு. அதன் பிறகு தொடர்ச்சியாக தேடுதல் வேட்டை அப்படின்னு நடந்துக்கிட்டே இருக்கு. காவல்துறையினர் ஒரு பக்கம் தேட, இன்னொரு பக்கம் வீரப்பன் அவங்களோட சண்டை போட நடந்துக்கிட்டே இருந்துச்சு. இதுக்கு முன்னாடியே 1992 கர்நாடகத்தை சேர்ந்த எஸ்பி ஆன ஹரிகிருஷ்ணா, SI சஹில் அகமது 2 பேரும் பெரிய அளவில் மக்களை துன்புறுத்தினாங்கிறதால அவங்களையும் ரெங்கசாமி மேடு அப்படிங்கிற இடத்துல வச்சு சுட்டு கொன்னாரு. 1993 இதுதான் வீரப்பன் அவர்களோட வாழ்க்கையை புரட்டி போட்ட வருடம் அப்படின்னு சொல்லணும். இந்த பாலாறு வெடி விபத்துக்கு பிறகு வீரப்பன் தேடுதல் வேட்டையில் 2 மாநில போலீஸாருக்குமே பெரிய அளவில் கோபம் அதிகமாயிடுச்சு அப்படின்னு தான் சொல்லணும். ஏன் அப்படின்னாக்க, என்ன சாதாரண ஒரு மனிதன் வந்து கன்னி வெடி வச்சு காவல்துறையவே அடிக்கிறதா அப்படின்னு சொல்லிட்டு அரசாங்கத்துக்கே இது ஒரு அவமானமாக இருந்துச்சு. அதனால தீவிர தேடுதல் வேட்டையில் ஈடுபட்டாங்க. 1993 நச்சுப்போலி அப்படிங்கிற காட்டு பகுதியில் வீரப்பன் குழுவினர் சமைச்சுக்கிட்டு இருக்கும்போது எதிர்பாராத விதமாக புகை மேலே எழும்பி இருக்கு. இதை அந்த ஊரை சேர்ந்த மக்கள் பார்த்துட்டு வீரப்பனை காட்டியும் கொடுத்துருக்காங்க. பெரிய அளவில் துணை ராணுவ படையோடு சேர்ந்து தாக்குதல் கடுமையாக இருந்துச்சு. ஆனால் அந்த நேரத்தில் வீரப்பன், சேத்துக்குழி கோவிந்தன், பேபி வீரப்பன் இவங்கெல்லாம் அந்த இடத்துல இல்லை. புதைச்சி வைக்கப்பட்ட பணத்தையும் ஆயுதத்தையும் எடுக்கிறதுக்காக இவங்க வேற இடத்துக்கு போயிருக்காங்க. இந்த நேரத்தில் கடுமையான சண்டை நடந்து வீரப்பன் குழுவினர் செதஞ்சு ஓடுனாங்க. இந்த 93 தாக்குதலில் தான் முக்கியமான வீரப்பன் கூட்டாளிகள் எல்லாருமே கொல்லப்பட்டாங்க. சுண்டா வெள்ளையன், மாமரத்துக்காடு ஆறுமுகம், கோட்டையூர் மணின்னு நிறைய பேர் இதில் கொலை செய்யப்பட்டாங்க. இதனால தான் வீரப்பன் குழு அப்படிங்கிறது செதஞ்சு சின்ன பின்னமாக ஆச்சு. அதன் பிறகு வீரப்பன் குழுவினரோட எண்ணிக்கை அப்படிங்கிறது 5, 6, 7 இந்த அளவில் தான் இருந்துச்சு. இந்த தாக்குதலில் வீரப்பன் அவர்களோட மனைவி முத்துலட்சுமி தப்பிச்சு போகும்போது கைது செய்யப்பட்டாங்க. சேத்துக்குழி கோவிந்தனோட மனைவி பாப்பாத்தி நிறைமாத கர்ப்பிணியாக இருந்தும் கூட இந்த தாக்குதலில் சுட்டு கொல்லப்பட்டார். இந்த பாப்பாத்தி யார் அப்படின்னா, ஒட்டர் தொட்டியை சேர்ந்தவர் தான். 1992 தான் இவருக்கும் சேத்துக்குழி கோவிந்தனுக்கும் காட்டுக்குள்ளேயே திருமணமும் நடந்திருக்கு. அதன் பிறகு வீரப்பன் தேடுதல் வேட்டை அப்படிங்கிறது தொடர்ச்சியாக நடந்துக்கிட்டே இருந்தது. தினந்தோறும் தாக்குதல்கள் அப்படின்னு நடந்துச்சு. இந்த காலகட்டத்தில் தான் பார்த்தீங்க அப்படின்னாக்கா தேவாரம் அதிரடி படைக்கு தலைவராக பதவியேற்றார். இவர் இருந்த அந்த காலகட்டம் அப்படிங்கிறது ரொம்ப கொடுமையான ஒரு காலகட்டம். கர்நாடக பகுதிகளில் எடுத்துக்கிட்டிங்கன்னா கெம்பையா, சங்கர் பிதிரி இது மாதிரியான கொடூரமான அதிகாரிகள், தமிழ்நாட்டிலையும் இது மாதிரியான கொடூரமான அதிகாரிகள் அப்பாவி மக்களை துன்புறுத்த ஆரம்பித்தாங்க. நிறைய கிராமப்புற மக்களை வீரப்பன் கூட்டாளிகள்னு கணக்கு காமிக்கிறதுக்காக போலி என்கவுண்டரும் பண்ணாங்க. மாதேஸ்வரன் மலை சித்திரவதை முகாமில் வச்சு நிறைய பெண்களும் கற்பழிக்கப்பட்டாங்க. இது நடந்தது எல்லாமே உண்மை அப்படிங்கிறது சதாசிவம் கமிஷன் விசாரணை ஆணையத்திலே சொல்லியிருக்கு. ஆனால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு போதுமான நிவாரணங்களும் இதுவரைக்கும் வழங்கப்படலை. தவறு செய்த அதிகாரிகளும் தண்டிக்கப்படவும் இல்லை. இந்த சூழலில் வீரப்பன் குழுவினர் அப்படிங்கிறதோட எண்ணிக்கை குறைஞ்சிருச்சு. அவங்க பெரிய அளவில் தாக்குதல் நடத்தாமல் அந்த பகுதிகளில் சின்ன சின்ன ஆள் கடத்தல்களெல்லாம் செஞ்சு பணம் சம்பாதிக்க ஆரம்பித்தாங்க. ஆள் கடத்தல் மூலியமாக அவங்களோட அன்றாட தேவைகளுக்கு பணம் வந்துச்சு. மீதம் இருக்கிற பணத்தை அந்த பகுதிகளோட பழங்குடி மக்களுக்காக நிறைய செலவும் செஞ்சுருக்காங்க. நிறைய பேருக்கு உதவிகளும் செஞ்சுருக்காங்க. வீரப்பன் பழங்குடி மக்களை வாழ வச்ச ஒரு கடவுளாகவே அந்த மக்களால் பார்க்கப்படுறாரு. வீரப்பன் கூட்டாளிகள்னு அப்பாவிகளை நிறைய பேரை பிடிச்சி சித்திரவதை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. வீரப்பன் அவர்களோட மனைவியவும் சித்திரவதை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இவங்களை மீட்கணும் அப்படிங்கிறதுக்காக வீரப்பன் பெரிய அளவில் திட்டங்களையும் திட்டிக்கிட்டு இருந்தார். 1996 DSP சிதம்பரநாதன் உள்ளிட்ட 3 வீரப்பன் கடத்தினார். இது எதுக்காக கடத்தினார் அப்படின்னாக்க, அவரோட சகோதரரான அர்ஜுனன் தொடைவாலை அப்படிங்கிற நோயால் பாதிக்கப்பட்டார். அவரை அழைச்சிட்டு போய் சிகிச்சை கொடுக்கணும். கைது செஞ்சு முகாமில் அடைக்கப்பட்டிருக்க தன்னோட மனைவியோட நிலைமை என்னன்னு கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் DSP சிதம்பரநாதன் கடத்தப்பட்டார். DSP சிதம்பரநாதன் கடத்தப்பட்டப்ப வீரப்பன் அவர்களோட தூதுவரா பேபி வீரப்பன் கோவை கலெக்டர் அலுவலகத்துக்கு வந்து கோவை கலெக்டரையும் சந்திச்சு பேசினார். அதன் பிறகு பேபி வீரப்பனை அதிகாரிகள் நல்ல முறையில் நடத்தினாங்க அப்படிங்கிறதால ஒரு நம்பிக்கையின் அடிப்படையில் அவரோட சகோதரரான அர்ஜுனனை மருத்துவ உதவிக்காக ஊருக்குள்ளேயே அனுப்பி வச்சாரு. ஆனால்
மருத்துவ உதவிக்காக வந்த அர்ஜுனனையும் காவல்துறையினர் கைது செஞ்சு வச்சுக்கிட்டாங்க. இந்த சூழல்ல காவல்துறையினர் அதிரடியா ஒரு தாக்குதல் நடத்த ஆரம்பிச்சாங்க. தாக்குதல் நடத்திக்கிட்டு இருக்கும்போது டிஎஸ்பி சிதம்பரநாதன் உள்ளிட்டவர்களோட உயிரை காப்பாற்றணும் அப்படிங்கிறதுக்காக வீரப்பன் தன்னோட குழுவில் இருந்த சமையல் ரங்கசாமி, ஐயன்துரை இந்த 2 பேர்கிட்டையும் சொல்லி இவங்களை எப்படியாவது உயிரோட வெளியே அனுப்பிடு அப்படின்னு சொல்லியிருக்காரு. அவங்களும் டிஎஸ்பி சிதம்பரநாதன் உள்ளிட்டவர்களை காப்பாற்றி கொண்டு வந்து வெளியிலையும் விட்டுருக்காங்க. ஆனால் டிஎஸ்பி சிதம்பரநாதன் அவரோட மைத்துனராக இருந்த சேகர் ராஜா உள்ளிட்டவர்கள்லாம் இவங்க அதாவது ரங்கசாமி கிட்டையும் ஐயன்துறை கிட்டையும் பேசி நீங்கள் சரணடைங்க, உங்களை நாங்கள் பார்த்துக்கிறோன்னு சொல்லியிருக்காங்க. நம்பிக்கையின் அடிப்படையில் அவங்களும் சரணடைஞ்சாங்க. ஆனால் அடுத்த ஒரு மாசத்திலேயே காவல்துறையினர் ஐயன்துரை, ரங்கசாமி, வீரப்பன் அவர்களோட சகோதரர் அர்ஜுனன் 3 பேரையும் சைனைடு கொடுத்து கொன்னுட்டு அவங்க தற்கொலை செஞ்சுக்கிட்டதா கணக்கும் காமிச்சிட்டாங்க. வீரப்பன் இந்த விஷயத்துல துடிச்சும் போயிட்டாரு. ஏற்கனவே 1991 வீரப்பன் அவரோட சகோதரியான மாரியம்மாளை இழந்திருக்காரு. இப்ப சகோதரனி இழந்துட்டாரு அப்படிங்கிறதால ரொம்ப கோவத்தோட எல்லைக்கே போயிருக்காரு. அதன் பிறகு மறுபடியும் காவல்துறையினர் மேல இவர் எதிர்த்தாக்குதலும் நடத்த ஆரம்பிச்சிருக்காரு. அதன் பிறகு இயற்கை ஆர்வலர்களாகவும் புகைப்பட கலைஞர்களாகவும் இருந்த கிருபாகர் சேனானியை வீரப்பன் கடத்தினாரு. ஆனா இவங்க பெரிய அதிகாரிகள் அப்படிங்கிற நம்பிக்கையில வீரப்பன் கடத்தியிருக்காரு. அதன் பிறகுதான் இவங்களுக்கு சொல்லப்பட்ட தகவல் அப்படிங்கிறது பொய் அப்படின்னு தெரிய வந்துச்சு. அதன் பிறகு இவங்க முக்கியமானவங்க இல்ல, அது மட்டும் இல்லாம சாதாரண மனிதர்கள் தான், காட்டை நேசிக்கக்கூடிய மனிதர்கள் தான் அப்படின்னு வீரப்பன் அவர்களுக்கு தெரிய வந்ததால எந்த விதமான கைமாறும் இல்லாம இவர்களை வீரப்பன் விடுதலையும் செஞ்சுட்டாரு. இவங்க அதன் பிறகு வெளியில வந்து வீரப்பனுடன் இருந்த நாட்கள் அப்படின்னு வீரப்பன் அவர்களை சிலாகிச்சு புத்தகமும் எழுதியிருக்காங்க. இந்த சூழல்ல வீரப்பனோட முக்கிய கூட்டாளிகளான அன்புராஜ், அப்பர்சாமி, தங்கராஜ் இவங்க எல்லாமே சரணடைஞ்சாங்க. இன்னொரு முக்கியமான நபரா இருந்த துப்பாக்கி சித்தனும் காவல்துறையில சரணடைஞ்சும் இருக்காரு. இப்ப வீரப்பன் குழுவோட ஆட்கள் அப்படிங்கிறது குறைஞ்சிட்டாங்க. இதற்கிடையில பேபி வீரப்பன் ஆட்காட்டியான கந்தவேலால கொலை செய்யப்பட்டான். இன்னொரு முக்கிய கூட்டாளியா இருந்த மாதேஷ் தன்னோட காதலி வீட்டுக்கு போகும்போது காவல்துறையினர் சுற்றி வளைச்சி பிடிக்க போகும்போது கழுத்தை அறுத்துக்கிட்டு தற்கொலையும் செஞ்சுக்கிட்டான். இப்ப வீரப்பன் குழு அப்படிங்கிறது வீரப்பன், சேத்துக்குழி கோவிந்தன், மேக்கியம் ரங்கசாமி அப்படின்னு 3 பேரா பிரிய ஆரம்பிச்சாங்க. அதன் பிறகு தமிழ்நாடு விடுதலை படை, தமிழர் மீட்சி படைன்னு நிறைய ஆயுத குழுக்கள் வீரப்பன் அவர்களோட காட்டுக்குள்ள போறதும் வர்றதுமா இருந்தாங்க. யாராலையுமே காட்டுக்குள்ள தாக்கு பிடிக்கலாம் முடியல. 2000வது வருஷம் வீரப்பன் அவர்கள் ஒரு மிக முக்கிய விஷயத்தை செஞ்சாரு. இந்தியாவையே புரட்டி போட்ட அந்த சம்பவம் தான் கன்னட சூப்பர் ஸ்டாரான நடிகர் ராஜ்குமார் கடத்தல். இந்த ராஜ்குமார் கடத்தலுக்கு மிக முக்கிய காரணமா இருந்தது 1990களில் நடந்த கர்நாடக கலவரம் அப்படிங்கிறது தான். காவிரி நீர் கர்நாடகத்துக்கே சொந்தம்னு கர்நாடகக்காரர்கள் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. ஆனா தமிழ்நாட்டுக்கான பங்கை கொடுக்காம இருந்தாங்க. இடைக்கால காவிரி மன்றம் போட்ட உத்தரவையும் அவங்க செயல்படுத்தல. இதனால பெரிய அளவுல தமிழர்கள் மீதான வன்முறை அப்படிங்கிறது கட்டவிழ்த்து விடப்பட்டுச்சு. இதை செஞ்சது ராஜ்குமார் ரசிகர் மன்றம் தான் அப்படிங்கிறதால அந்த காலகட்டத்திலே வீரப்பன் ராஜ்குமாரை கடத்தணும் அப்படின்னு முடிவு செஞ்சாரு. ஏன்னா அந்த கலவரத்தில் நிறைய தமிழர்கள் கர்நாடகாவிலிருந்து அடிச்சு விரட்டப்பட்டாங்க. தன்னோட சொத்துக்களையும் அங்கேயே பறி கொடுத்துட்டு வந்தாங்க. இதனால இதுக்கெல்லாம் பதில் சொல்லணும் அப்படின்னு வீரப்பன் நினைச்சாரு. அதுக்காக தான் 2000ல் ராஜ்குமாரை அவரோட பண்ணை வீடான தொட்டகாசனூர்ல வச்சு கடத்தினாரு. அதன் பிறகு ராஜ்குமாரை மீட்கிறதுக்காக பத்திரிகை ஆசிரியர்கள் கொண்ட ஒரு குழு காட்டுக்குள்ள போச்சு. அவங்களோட பேச்சுவார்த்தை அப்படிங்கிறது முடியல. அதனால அதன் பிறகு பல நெடுமாறன் உள்ளிட்டவர்கள் போய் அவரை உயிரோட மீட்டுக்கிட்டும் வந்தாங்க. இந்த கடத்தல்ல பல கோடி ரூபாய் வீரப்பன் அவர்களுக்கு கைமாறினதாகவும் சொல்லப்படுது. ஆனாலும் ராஜ்குமாரை வீரப்பன் அவர்கள் நல்லா தான் கவனிச்சுக்கிட்டு இருந்திருக்காரு. ராஜ்குமார் குடும்பத்துக்குள்ள சொத்து தகராறு வரும்போது ராஜ்குமாரோட மகன்கள் சண்டை போட்டுக்கிட்டதாகவும் ராஜ்குமாரையே சித்திரவதை செஞ்சதாகவும் கூட ஒரு தகவல் இருக்கு. இதனால ராஜ்குமார் என்னை கடைசி காலகட்டத்தில் கொண்டு போய் காட்டுக்குள்ள வீரப்பன் கிட்டே விட்டுருங்கடா, நான் அவன் கூடயாவது நிம்மதியா இருக்கேன்னு சொல்லி அழுதாராம். அந்த அளவுக்கு வீரப்பன் நடிகர் ராஜ்குமாரை நல்லபடியாக தான் பார்த்துக்கிட்டு இருந்திருக்காரு. ராஜ்குமாரை விடுதலை செய்யப்பட்ட அடுத்த நிமிடமே மறுபடியும் அதிரடிப்படை தாக்குதல் அப்படிங்கிறது தீவிரப்படுத்தப்பட்டுச்சு. ஆனாலும் வீரப்பன் குழுவினர் தப்பிச்சுக்கிட்டே தான் இருந்தாங்க. கடைசி வரைக்கும் பிடிக்கவே முடியல. 2002வது வருடம் கர்நாடக அமைச்சரான நாகப்பா கடத்தப்பட்டாரு. இவரை மீட்கணும் அப்படிங்கிறதுக்காக எவ்வளவோ தேடுதல் வேட்டை, எவ்வளவோ பேச்சுவார்த்தையெல்லாம் நடத்தப்பட்டுச்சு. ஆனால் எதுலேயுமே முடிவு எட்டப்படலை. இந்த சூழலில் நாகப்பா பிணமா காட்டுக்குள்ள கண்டெடுக்கப்பட்டாரு.
வீரப்பன் தான் நாகப்பாவை சுட்டு கொன்னாரு அப்படின்னு இந்த பழியும் அவர் மேலே தான் விழுந்துச்சு. ஆனால் தமிழக அதிரடி படையினர் தேடி போகும்போது வீரப்பனோட கூட்டாளின்னு நினச்சி நாகப்பாவை சுட்டிருக்காங்க. அந்த குண்டு அவர் மேலே பாஞ்சதால தான் அவர் இறந்துட்டாரு அப்படின்னு வீரப்பன் தரப்பினர் கடைசி வரைக்கும் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. ஆனாலும் நாகப்பாவோட கொலையும் வீரப்பன் பேரில் தான் சேர்த்து எழுதப்பட்டுச்சு. இந்த சூழலில் வெளியிலிருந்து போன எல்லா ஆயுத குழுக்களும் ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் சரணடைஞ்சிட்டாங்க. மறுபடியும் வீரப்பன் குழு அப்படிங்கிறது ரொம்ப குறுகி போச்சு. கடைசியா வீரப்பன் குழுவினர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வீரப்பன், சேத்துக்குழி கோவிந்தன், சந்திரகவுடா, சேதுமணி இந்த 4 பேர் தான் இருந்தாங்க. இந்த 4 பேரையும் 2004 அக்டோபர் 18ஆம் தேதி பாப்பாரப்பட்டிக்கு பக்கத்தில் வச்சு என்கவுண்டர் செஞ்சதா காவல்துறையினர் சொல்லுது. ஆனால் இவங்க விஷம் கொடுத்து கொல்லப்பட்டாங்க அப்படின்னு இன்னொரு பேச்சும் இருக்கு. ஆனால் அதுவும் போலீசார் அமைச்சு கொடுத்த கட்டுக்கதை. செங்கப்பாடியில் வச்சு வீரப்பனை உயிரோட கைது செஞ்சு சித்திரவதை பண்ணி கொண்டாங்க அப்படின்னு இன்னொரு கதையும் இருக்குது. ஆனால் இது எதுலேயுமே நம்பகத்தன்மை இல்லை. வீரப்பன் அவர்களோட வரலாற்றை ஆரம்பத்திலேருந்து இது வரைக்கும் தொடர்ச்சியாக இன்ச்சு பை இன்ச்சாக செதுக்கிக்கிட்டே வர மூத்த பத்திரிகையாளர் திரு சிவசுப்பிரமணியன் அவர்கள் வீரப்பன் அவர்கள் தொடர்பான மரணம் தொடர்பாக விரிவான ஒரு ஆய்வு அறிக்கையை புத்தகமாகவும் வெளியிட்டிருக்காரு. அவர் கொடுத்திருக்கிற அந்த தகவல் அப்படிங்கிறது முழுக்க முழுக்க ஆதாரங்களோட இருக்குது. அப்படிங்கிறதால நம்பகத்தன்மை அப்படிங்கிறதும் கூடுதலாகவே இருக்குது. இதனால அவர் சொன்ன மாதிரி தான் வீரப்பன் கொல்லவும் பட்டிருக்கிறதுக்கான வாய்ப்பும் இருக்கு. அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, தும்கல் காட்டு பகுதியில் வீரப்பன் அவர்களோட குழுவினர் வந்து தங்கான் படையாச்சி அப்படிங்கிறவரோட வீட்டில் தங்கி இருந்திருக்காங்க. தமிழக மாவோயிஸ்ட் கும்பலை சேர்ந்த ஒருத்தர் வீரப்பன் அவர்கள் கூட தொடர்ச்சியா தொடர்புல இருந்திருக்காரு. அவரை தமிழ்நாடு காவல்துறையினர் கைது செஞ்சு கஸ்டடியில் விசாரிச்சிருக்காங்க. கையெறி குண்டு வேணும்னு கேட்டாரு. கையெறி குண்டு எப்படி செய்யணும்னு அவருக்கு கற்றுக் கொடுக்கறதுக்காக தான் நான் இன்னொரு ஆளை கூட்டிட்டு போக போறேன், அதுக்காக தான் போய் பார்த்துட்டு வந்தேன்னு சொல்லியிருக்காரு. இதனால காவல்துறையினர் என்ன செஞ்சாங்கன்னா, இவரோட நல்ல பயிற்சி பெற்ற ஒரு காவலரை கையெறி குண்டு செய்ய கற்றுக் கொடுக்கக்கூடிய மாவோயிஸ்ட் அமைப்பை சேர்ந்தவர் மாதிரி அனுப்பியும் வச்சிருக்காங்க. அந்த கையெறி குண்டுகள் முழுக்க அம்மோனியம் நைட்ரேட் அப்படிங்கிற மயக்க பொருளையும் கலந்திருக்காங்க. தும்கல் காட்டு பகுதியில் தங்கான் படையாச்சியோட வீட்டுக்குள்ள காவல்துறையை சேர்ந்த ஒருத்தர் மாவோயிஸ்ட் மாதிரி உள்ள போயிருக்காரு. அம்மோனியம் நைட்ரேட் குண்டை எப்படி செய்யறதுன்னு கத்துத்தாரன்னு சொல்லி வெடிக்கவும் வச்சிருக்காரு. அதுலேருந்து வெளியேறின புகையால வீரப்பன் குழுவினர் எல்லாருமே மயக்கம் அடைஞ்சிருக்காங்க. அதன் பிறகு 300 மீட்டருக்கு அந்தாண்ட மறைவில் இருந்த அதிரடி படையினர் உள்ள போய் வீரப்பன் குழுவினர் எல்லாரையும் மயக்க நிலையிலேயே கைகால்களை கட்டி போட்டு இழுத்துட்டு வந்திருக்காங்க. 2 நாட்கள் அவங்கள வச்சு சித்திரவதை செஞ்சு சுட்டு கொன்னுட்டு என்கவுண்டர்னு நாடகம் ஆடினதாகவும் சொல்லப்படுது. 3 மாநில போலீசாரையும் அலறவிட்ட சகாப்தம் அப்படிங்கிறது அக்டோபர் 18, 2004 அன்னைக்கு முடிவுக்கு வந்துருச்சு. கொல்லப்பட்ட வீரப்பன் அவர்களோட முக்கிய கூட்டாளிகளாக இருந்த சேதுமணி, சந்திரகவுடா, சேத்துக்குழி கோவிந்தன் இவங்க எல்லாருமே காவல்துறையாலேயே எரிக்கவும் பட்டுட்டாங்க. வீரப்பன் உடலையும் எரிக்கிறதுக்கான முயற்சிகள் நடந்துச்சு. ஆனால் திரு கொளத்தூர் மணி பெரிய அளவில் போராட்டம் நடத்தி அவரோட உடலை எரிக்க விடாமல் மேட்டூர் பக்கத்தில் இருக்கிற மூலக்காட்டில் அடக்கமும் செஞ்சுருக்காங்க. இன்றைக்கும் ஆயிரக்கணக்கான மக்கள் அந்த நினைவிடத்திற்கு போய் அவரை வணங்கிக்கிட்டு தான் இருக்காங்க. ஏன்னா வீரப்பன் தேடுதல் வேட்டையில் காவல்துறையினர் ரொம்ப அத்துமீறினாங்க. வீரப்பன் எந்த சூழல்லையும் அப்பாவி மக்களை பாதிக்கிற மாதிரி எந்த சம்பவங்களும் செஞ்சதில்லை. எத்தனையோ கொலைகள் வீரப்பன் செஞ்சிருந்தாலும் கூட அவரை தேடி வரக்கூடிய அதிகாரிகள், ஆள்காட்டிகள் இப்படி தான் செஞ்சுருக்காரு. அப்பாவி மக்களை வீரப்பன் எதுவுமே செஞ்சதில்லை. ஒரு மிகப்பெரிய சகாப்தம் இப்படி தான் முடிவுக்கு வந்துச்சு. இடையில வீரப்பன் நிறைய கொலைகள்லாம் செஞ்சுருக்காரு, நிறைய சம்பவங்கள்லாம் நடந்திருக்கு. அது எல்லாத்தையும் தனித்தனியாக சொல்லணும் அப்படின்னா ரொம்ப லென்த்தாக இழுத்துக்கிட்டே போவோம். அது எல்லாத்தையும் நேரடி காட்சிகளாக ஏற்கனவே நிறைய வீடியோக்களில் நான் கொடுத்துருக்கேன். வீரப்பன் என்கின்ற மனிதர் ஒரு மிக சிறந்த காட்டு வைத்தியராகவும் இருந்திருக்காரு. அவருக்கு தெரியாத மூலிகைகள் அப்படிங்கிறதே கிடையாது. காட்டு விலங்குகளை எப்படி கையாளணும் அப்படிங்கிறதுல ஒரு வித்தகராகவும் இருந்திருக்காரு. துப்பாக்கி சுடுதல்ல ஒரு மிக சிறந்த பயிற்சி எடுத்த இராணுவ வீரனை விட பல மடங்கு நுண்ணறிவு உள்ளவராகவும் விவேகம் உள்ளவராகவும் வேகம் உள்ளவராகவும் இருந்திருக்காரு. இவரோட துப்பாக்கி சுடும் திறன் அப்படிங்கிறது சொன்னா நம்ப முடியாத அளவுக்கு இருந்திருக்கு. அவ்வளோ பெரிய கை தேர்ந்த துப்பாக்கி சுடுதல் நிபுணராகவும் இருந்திருக்காரு. வீரப்பன் அவர்களோட குழுவில் இருந்த சேத்துக்குழி கோவிந்தன் மிகப்பெரிய ஒரு வீர வரலாறாகவே இருந்திருக்காரு. இதை எல்லாத்தையும் நாம அடுத்தடுத்த காலகட்டங்களில் நிறைய நேரடி பேட்டிகளாகவும் பார்க்க இருக்கோம். வீரப்பன் அவர்களை நாம கொள்ளைக்காரர் அப்படின்னு மட்டும்தான் பத்திரிகைகள் காட்டுச்சு. நாமளும் அப்படிதான் பார்த்து பழகிட்டோம். ஆனா அவங்க கிட்ட இருந்து கத்துக்க வேண்டிய விஷயங்கள் அப்படிங்கிறது நிறைய இருக்கு. அதை எதையுமே நாம கத்துக்காமலும் போயிட்டோம். அது என்னென்ன, அவருக்கு
அவருக்கு தெரிஞ்ச வித்தைகள்லாம் என்ன அப்படிங்கிறதெல்லாம் அடுத்தடுத்த வீடியோக்களில் உங்களுக்காக ஒளிபரப்புகிறேன். தொடர்ச்சியாக Info7 தமிழ் சேனலுக்கு ஆதரவு கொடுங்க. வீரப்பன் என்னும் வீர வரலாறை நாம் போற்றி வணங்குவோமாக.